வணக்கம் மக்களே. என்னன்னு கேட்டால் இன்றைக்கி 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, கட்டாரில் இப்போ வேலை இருக்கா இல்லையா, இல்லாட்டி இந்த கிவிசின்னா என்ன, அது ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் கிவிசி, அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இப்போ கட்டாரில் வேலை இருக்கா, இல்லாட்டி ஸ்ரீலங்காவிலேருந்து இப்போ யாராச்சும் கட்டாருக்கு வர்றதா இருந்தால் அப்போ நம்ம எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணுறது, நம்ம வேலை எப்படி தேடுறது அப்படின்னு பல பேருக்கு சரியான சந்தேகங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக ஊரில் இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குடா, ஆளுக்கு ஒரு 20,000 தான், ஒரு 30,000 தான், என்னோட ஒரு 5 வீசா இருக்குது, நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்கள கண்டிப்பாக நம்பாங்க, அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க அர்த்தம். சரியா? இன்னொன்று வந்து, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் கடைசியில் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சிங்க எது, அதை பற்றியும், கட்டாருக்கு நீங்கள் வேலைக்கு வர இருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நானே தனிப்பட்ட முறையில் எந்த ஏஜென்சிக்கு போகலாம், அந்த ஏஜென்சியோட ஃபோன் நம்பர், அந்த கான்டாக்ட் நம்பரை நானே தரேன். அதனால் தொடர்ந்து வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி கட்டாருக்கு வரலாம், யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்து போகாமல் எப்படி வீசா பெறலாம் அப்படிங்கிறது தெரியும். சரி, நம்ம இந்த கிவிசி என்னன்னா பார்ப்போம். இந்த கிவிசினா கட்டார் வீசா சென்டர். அது வந்து பிரத்யேகமாக கட்டார் அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்தான். அது வந்து எல்லா நாட்டிலையும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வீசாவுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஏஜென்சிக்கு போகிறீங்க, ஏஜென்சிக்கு போனால் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க என்ன மாதிரி வேலைகள் இருக்குது. அப்போ நீங்கள் போக்குள்ளே என்ன செய்யுங்க, ஒரு பாஸ்போர்ட்டை கொப்பி, அடுத்தது உங்களோட சிவி, அப்புறம் சர்வீஸ் லெட்டர், இது 3ஐயும் கொண்டு போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன மாதிரி படிச்சிருந்தால் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன டிகிரி இருக்கோ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு, இல்லாட்டி நார்மல் வேலைகளாக அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ஏஜென்சிக்கு போனால் நம்ம கொடுத்துட்டு அவங்க இதெல்லாம் செஞ்சுருவாங்க. அப்போ அந்த டைமில் நமக்கு அந்த கிவிசிக்கு எப்படி அப்ளை பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்களோட வீசா எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிவிசியில் போய்ட்டு உங்களுக்கு பார்த்துக்கலாம். உதாரணமாக, இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சிக்கு போயிட்டீங்க, உங்களோட வீசாவுக்கு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த ஏஜென்சி உங்களோட உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? வீசாவுக்கு கொடுத்துட்டேன், உங்களோட வீசா வரும், இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முக்கியமாக இந்த கிவிசி, அதாவது கட்டார் வீசா சென்டருங்கிற இதுக்கு போய்ட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு கட்டார் வீசா சென்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே கட்டாரோட அந்த வெப்சைட் வரும். அதில் போய்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், உங்களுக்கு டெம்பரரியாக ஒரு வீசா நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பரையும் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய்ட்டு உங்களோட வீசாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்தியா, மற்றது பங்களாதேஷ், நேபாள், இந்த மாதிரி நாட்டிலேருந்து வர்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க கேட்டால் கட்டாருக்கு வந்து தான் இந்த மெடிக்கலுக்கு போவாங்க. மெடிக்கலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே மெடிக்கல் பாஸ் ஆனதுக்கப்புறம் வீசா அடிப்பாங்க. அப்போ 3 மாதம் டெம்பரரி வீசா ஒன்று இருக்கும். அப்போ அதனால என்ன செய்யும், அதில் வந்து தான் இங்கே தான் அந்த மெடிக்கல் கிடைக்க எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இப்போ வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற நாட்டுகள்லேருந்து கட்டாருக்கு வர்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெடிக்கல் வந்து இலங்கையிலே எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ இலங்கையில் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீசா, அதாவது மெடிக்கல் முடிஞ்சு ஒரு 3-4 நாளுக்குள்ளே உங்களோட வீசா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களோட கம்பெனி உங்களோட வீசா ஒரு 10-15 நாளைக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீசா கொடுப்பாங்க. முதல்ல நீங்கள் வீசாவுக்கு உங்களோட ஒரு ஏஜென்சியை பிடிச்சி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முதல்ல உங்களுக்கு மெடிக்கல், அதோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் தருவாங்க. அந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு போய்ட்டு உங்களோட மெடிக்கல் முடியும். மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீசா. அந்த வீசா கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ரிமெண்ட் பேப்பர், இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ரிமெண்ட் பேப்பர். அந்த எக்ரிமெண்ட் பேப்பரில் என்ன இருக்குன்னு கேட்டால், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், எத்தனை மணிக்கான வேலை, உங்களுக்கு அக்கமடேஷன் இருக்கா, டிரான்ஸ்போர்ட் இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன மாதிரி வேலை, எந்த கம்பெனிக்கு வரீங்க, அந்த கம்பெனியிலேருந்து சகல டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் வந்து உங்களோட கையெழுத்தை போட முன்னுக்கு நீங்கள் எல்லாம் அதை ஒரு தடவை சரியாக பார்த்துட்டு வாசித்து, அதாவது தமிழ்லேயே இருக்கும், சிங்களத்துலேயும் இருக்கும், பெரும்பாலும் சிங்களத்துலேயும் அரபிலையும் தான் இருக்கும், மற்ற இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வர்றேன்னா இந்த 3 பாஷையில் இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரை வைக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்டாருக்கு வரலாம். கட்டாருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாரில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனையும் இருக்காது, வேலையை சரியாக செய்யலாம். 2 வருஷத்துக்கு நீங்கள் இருந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு போகலாம். அப்போ நீங்கள் என்னென்னு கேட்டால், ஒரு ஏஜென்சிக்கு போனதுக்கப்புறம் உங்களோட சிவியை கொடுக்குறீங்க, அடுத்தது உங்களோட பாஸ்போர்ட் காப்பி,
உங்களோட சர்வீஸ் லெட்டர் இது கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேலை இருக்குன்ட்டு. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு தர்றது வந்து என்னென்னு கேட்டால் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் டேட்டை எடுத்து கொடுப்பாங்க. அந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் டேட் அன்றைக்கி நீங்கள் மெடிக்கலுக்கு போய்ட்டு உங்களோட மெடிக்கல் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து உங்களுக்கு சரியாக நான் தான் சொன்னேனே, ஒரு 7-8 நாளுக்குள்ளே உங்களுக்கு வீசா வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 10-15 நாளைக்குள்ளே உங்களுக்கு வீசா வந்துடும். வீசாவுக்கு வந்ததுக்கப்புறம் வீசா கோப்பி இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த வீசா கோப்பி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களுக்கு இப்போ புதுசாக ஸ்ரீலங்காலேருந்து வர்றீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ட்ரைனிங் ஒன்று இருக்கும். குறைஞ்சது ஒரு 4லேருந்து ஒரு 5 நாளே ட்ரைனிங் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட்டாருக்கு வரலாம். ஓகே மக்களே, அப்போ நம்ம என்னென்னு கேட்டால் இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு, இல்லாட்டி இதை பற்றி வெளிநாட்டுக்கு வர யாராச்சும் இருப்பீங்க, உங்கள் உறவினர் இருப்பாங்க, இல்லாட்டி நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸில் ஏஜென்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு அந்த ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பரும் அந்த ஏஜென்சியோட எங்கே இருக்குது அதோட டீட்டெயில்ஸும் நானே தருவேன் தனிப்பட்ட முறையில். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.